வணக்கம். இந்த வீடியோவில் நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் மிட் கேப் நிஃப்டியோட இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து பார்ப்போம். நிஃப்டி 50யோட டெய்லி டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ வழக்கம் போல் தொடர்ந்து 3வது நாளாக இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு உங்களாலே வந்து கெஸ் வந்து பண்ணியிருக்க முடியும். 3 நாளாக தொடர்ந்து ஓப்பனிங் வந்து எந்த இடத்துல வந்து இருக்குதோ சேம் அதே இடத்துல தான் வந்து க்ளோசிங் வந்து கொடுக்குறாங்க. ஒரு முன்ன பின்ன ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. மற்றபடிக்கு வந்து எந்த இடத்துல வந்து ஓப்பன் ஆகுதோ சேம் அதே இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுக்குறாங்க. ரொம்ப ஒரு பெக்யூலரான ஒரு விஷயம் தான் வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்துட்டுருக்கு. இதுக்காக இதெல்லாம் வந்து நம்ம வந்து பார்க்குறோம் அப்படின்னா இந்த மார்க்கெட் வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுக்கிட்டால் தான் இப்படி வந்து வரியா நான் வந்து உனக்கு பின்னாடியே நான் வந்துட்டு இருக்கிறேன் பார் அப்படிங்கிற மாதிரி நாம் அப்படியே வந்து ஃபாலோ வந்து பண்ணிட்டு வந்து போகணும். நாம் வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணி வச்சுட்டோம், மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்டு ஒரு டவுன் ட்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து அனாலிசிஸ் பண்ணி வச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக மார்க்கெட் அப்படியே வந்து மூவ் ஆகாது. நாம் வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணி வைக்கிறோம். மார்க்கெட் அதில் வந்து அந்த இடத்துக்கு வந்து சிங்க் ஆச்சு அப்படின்னா நம்ம தைரியமாக நாம் வந்து ஒரு ட்ரேட் வந்து இனிஷியேட் வந்து பண்ணுறோம். அப்படி இல்லையா மார்க்கெட் எந்த பக்கம் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் வந்து கொண்டு போகணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. இன்கேஸ் நமக்கு வந்து நம்மளோட அனாலிசிஸும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட்டும் வந்து ரெண்டும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அதை விட வந்து பயங்கரமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வேறு எதுவுமே வந்து கிடையாது. அவ்வளோதான். ஸோ அப்போ அந்த நம்மளோட அனாலிசிஸும் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டும் வந்து சிங்க் ஆகணும் அப்படின்னா இது மாதிரி பிஹேவியர்ஸை நாம் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ இப்படிலாம் வந்து இருக்குது, இந்த இடத்துல இது இப்படி வந்து ரியாக்ட் வந்து பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் நாம் வந்து கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். அப்படி பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ 3 நாளாக நமக்கு குறைந்தபட்சம் மார்க்கெட் வந்து எந்த இடத்துல ஓப்பன் ஆகுதோ அதே இடத்துல வந்து க்ளோசிங் வந்து கொடுக்குறாங்க. பெருசாக நம்மளால் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அப்டேட் அப்புறம் சிங்கிள் அதாவது ஒரு காலையில் ஓப்பன் ஆகுதுலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே மூவ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கிடையாது. அப்படியே மேலே போகுது, மறுபடியும் கீழே வருது, கீழே வருது, மறுபடியும் வந்து மேலே போகுது, இப்படியே வந்து சுற்றிட்டு இருக்குது. ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து இன்ட்ராடே ட்ரேடிங் பற்றி யோசிக்காதீங்க, ஸ்கேல்பிங் பக்கம் வந்து போயிருங்க அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு ரேலி நமக்கு வந்து கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு இப்போதைக்கு இந்த கவுண்டர் ரேலி தான் நமக்கு வந்து கிடைக்கும். அதாவது மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டு, அதில் இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டு போச்சு அப்படின்னா அது ஒரு கவுண்டர் ட்ரெண்ட் தான் வந்து சொல்லணும். ஸோ இந்த இடத்துல இருந்து மறுபடியும் வந்து கீழே இறங்குது இல்லையா, அப்போ நாம் வந்து இன்ட்ராடே ட்ரேட் வந்து எடுக்கணும். இதில் வந்து கொஞ்சம் தெளிவாக வந்து இருங்க. ஏன்னா கவுண்டர் ட்ரேடில் வந்து போகும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு பயங்கரமான ஒரு மூவ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் சாத்தியம் இல்லாத நிலைமைகள் தான் வந்து இருக்குது. மார்க்கெட்டோட அந்த சுச்சுவேஷன் தகுந்தபடி நம்மளோட ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியும் நம்ம வந்து மாற்றிக்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் எந்த விதமான ஒரு மாற்றமும் வந்து கிடையாது. சேம் அதே இடத்துல தான் வந்து நின்றுருக்கு 3 நாளாக, ஒன்றும் சொல்கிற மாதிரி வந்து இல்லை. அடுத்தது 1 ஹவர் சார்ட். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டில் நேற்றே நம்ம வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தோம் இல்லையா, இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு புல் பேக் லெவல் இருக்குது. ஸோ இந்த புல் பேக் லெவலில் வந்து உடைச்சாலும் மறுபடியும் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து நமக்கு வந்து போயிட்டுருக்கு. அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணிச்சுன்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே இறங்கும். ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு அப்படின்னா இப்படி போயிட்டு மறுபடியும் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு அந்த சினாரியோ வச்சு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா. ஸோ அந்த சினாரியோவை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துடலாம். ஆஃப்டர் ஒரு 12:30 மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு, ஒரு நெகட்டிவ் தான் வந்து போயிருக்கு. இது மாதிரி விஷயங்கள் நாம் வந்து பண்ணணும் அப்படின்னா நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸை நம்ம வந்து பண்ணணும். இப்போ நமக்கு டெய்லி டைம் ஃப்ரேமில் எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லாமல் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இதுவே 1 ஹவருக்கு மாற்றும் போது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சேனலுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த சேனல் வந்து ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது, சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. அப்போ என்னையோட மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இவ்வளோ தான், இதுக்கு மேலே வந்து கிடையாது. ஸோ இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்குள்ளே வந்து இருந்துச்சு அப்படின்னா இதுதான் லெவல், இதுக்கு மேலே வந்து கிடையாது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ லெவல் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸை இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து சூஸ் பண்ணுவீங்க. இப்போ ப்ரைஸ் வந்து மேக்ஸிமே வந்து இவ்வளோ தான் வந்து போகும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுற அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸும் வந்து இதுக்குள்ளே தான் வந்து இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து டெல்டா வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ டெல்டா இந்த சென்ஸ் உங்களுக்கு வந்து அந்த ஆப்ஷன் ப்ரீமியத்தோட மூவ்மெண்ட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற ஒரு கிரீக். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா மார்க்கெட்டோட லெவல்ஸ் உங்களுக்கு வந்து தெரியணும். ஸோ இது வந்து உடச்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். இது உடைக்கல அப்படின்னா இந்த லெவல் தான், இது மறுபடியும் வந்து ரிவர்ஸ் அடிச்சுட்டு வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம ஒரு சினாரியோவை நேற்றே வந்து பார்த்தோம். ஸோ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட் மேலே போகுது, இருந்தாலும் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, ஒரு ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்டார் கேண்டில் பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்கிட்டாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ அனாலிசிஸை நாம் வந்து ஒரு சினாரியோவை மாற்றி
இங்கேருந்து இப்படி போனால் எது வரைக்கும் போகலாம், இந்த இடத்துலேருந்து எந்த இடம் வரைக்கும் வந்து கீழே இறங்குச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத நாம் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணி வைக்கிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ அப்படியே வந்து மார்க்கெட்டில் வந்து நடந்துச்சு அப்படின்னா அதை அப்படியே நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற வேண்டியது தான் நம்மளோட வேலையை, அவ்வளோதான். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டுருக்கு. ஆனால் காலையிலேருந்து மார்க்கெட்டில் உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு மூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடையாது. ஒரு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சுற்றிட்டு இருந்தது ஆப்ஷன் ப்ரீமியத்தில். ஒன்ஸ் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் மூவ் அப்படிங்கிறது கிடச்சதுக்கப்புறம் ஓரளவுக்கு நல்ல மூவ் அப்படிங்கிறது ஆப்ஷன் ப்ரீமியத்தில் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். அதுதான் நமக்கு தேவையான ஒரு விஷயம். மார்க்கெட் மூவ் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி நமக்கு பிரச்சனையே வந்து கிடையாது. அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு மொமெண்டம் நமக்கு வந்து க்ரியேட் ஆகணும். ஸோ அந்த மொமெண்டம் க்ரியேட் ஆகணும் அப்படின்னா வால்யூமை சப்போர்ட் பண்ணணும். வால்யூம் சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் அந்தளவுக்கு வந்து மூவ் ஆகாது. அதாவது பார்ட்டிசிபேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டில். ஸோ மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மொமெண்டம் இருக்காது, அவ்வளோதான். இப்போ நம்ம ஒரு காலேஜ்லேயே நம்ம ஒரு ஸ்கூல்லேயே படிச்சுட்ருக்கோம். காலையிலேருந்து அந்த ஆஃப்டர்நூன் வரைக்கும் நம்மளால் வந்து ஒரு அட்டென்டிவாக வந்து இருக்க முடியும். அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஃபஸ்ட்டு பீரியட் நமக்கு வந்து உட்காந்தோம் அப்படின்னா எப்படி கண்ணை சொக்கிட்டு வரும், தூக்கம் வரும். அதுவே வந்து ஏதாவது ஒரு சயின்ஸ் மாதிரி சப்ஜெக்டோ அல்லது வந்து மேக்ஸ் மாதிரி சப்ஜெக்டோ வந்து நின்றுச்சு அப்படின்னா சொர்க்கமே நமக்கு வந்து கண்ணில் தெரியும். ஸோ அது மாதிரி மார்க்கெட்டில் வந்து வால்யூம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, பார்ட்டிசிபேஷன் இல்லை அப்படின்னா மார்க்கெட் அப்படியே வந்து தூங்கிட்டு இருக்கும். ஏதோ கொஞ்சம் வந்து அந்த குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் சடனாக வந்து திடீர்னு ஏதாவது ஒரு நமக்கு வந்து ஒரு பிடிச்ச சப்ஜெக்டில் ஒரு பிடிச்ச ஸ்டாஃப் வந்து நமக்கு வந்து கிளாஸ் எடுத்தாங்க அப்படின்னு நம்ம எப்படி நிமிர்ந்து உட்காருவோம், அதே மாதிரி வந்து மார்க்கெட் வந்து நல்ல மூவ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கு குறிப்பிட்ட இடம் எங்கெங்கெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து முன்னாடியே அனாலிசிஸ் வந்து பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல மார்க்கெட் மூவ் வந்து கிடைக்குது அப்படி பார்த்துட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துட்டு அமைதியாக வந்து போயிடணும், அவ்வளோதான். காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா உட்காந்துக்கிட்ட வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அதுக்காக தான் நம்ம வந்து இந்த மல்டி டைம் ஃப்ரேம் அனாலிசிஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து செஞ்சுட்ருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் சார்ட்டில் நமக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து பிரேக் அவுட் கொடுக்க முடியல, ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணிட்டு மறுபடியும் வந்து கீழே வந்துட்டாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின்னதாக ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி வந்து போயிட்டுருக்கா. ஸோ அப்போ நாளை இந்த இடத்துல க்ளோசிங் இருக்கு இல்லையா, இந்த லோவை இன்னியோட லோ வந்து கட் பண்ணுறாங்க, அதாவது இப்போ க்ளோசிங்கில் இருக்கிற ஒரு லோ இருக்கு இல்லையா அதை வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணும், மறுபடியும் வந்து கீழே வந்து இறங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படி வந்து இந்த ட்ரெண்ட் லைன் நோக்கி வந்து நகர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி இல்லையா இந்த லோ இன்றைக்கி வந்து கட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் இப்படி வந்து மேலே போகும். ஸோ மறுபடியும் வந்து மேலே போச்சு அப்படின்னா அகெயின் இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரிண்ட் வந்து பண்ணுவாங்க. அகெயின் இதே மாதிரி நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷன் பண்ணுச்சு அப்படின்னா மறுபடியும் ப்ரைஸ் வந்து இப்படி வந்து கீழே வந்து இறங்கும். அப்படி கீழே இறங்குச்சு அப்படின்னா எது வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து கீழே இறங்கும், இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் லைன் இந்த இடத்துல வந்து போயிட்டுருக்கு இல்லையா அது வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே இறங்கும். அப்போது இந்த இடத்துல வரலாம் ஒரு 23,250 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது எப்போ இந்த லோவை கட் பண்ணக்கூடாது, இப்படி போயிட்டு மறுபடியும் வந்து இந்த இடத்துல ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு நாளை ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகும், ஒரு 23,500 வரைக்கும் போயிட்டு அப்படியே இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு 23,600 வரைக்கும் வந்து மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ மேக்ஸிமம் நமக்கு வந்து இவ்வளோ தான் வந்து சினாரியோஸாக வந்து இருக்க போகுது, அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது நாளைக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து சென்செக்ஸ் எக்ஸ்பைரி இருக்குதுன்னு நினைக்கிறேன் வியாழக்கிழமை. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் நாளைக்கு ஏதாவது ஒரு காமா பிளாஸ்ட் வந்து நடக்குதா இல்லை என்ன சமாச்சாரம் அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது சென்செக்ஸோட 50 மினிட் சார்ட் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 50 மினிட் சார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து சென்செக்ஸ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு 74,700 74,600 இந்த ரேஞ்சில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எடுக்கிறாங்க. இன்னொரு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்க சப்போர்ட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 73,500 73,400 இந்த ரேஞ்சில் ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு எது சப்போர்ட்டு எது ரெசிஸ்டன்ஸு அல்லது வந்து எது வந்து உங்களுக்கு வந்து ஒரு டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியல அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்கிறேன். இதை நீங்கள் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கும் அப்ளை வந்து பண்ணலாம், டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணலாம். ஒன்றுமே இல்லை, ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். இப்போ ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து மாறிடுச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபர்தராக கீழே இறங்கல, மறுபடியும் வந்து மேலே போயிடுச்சு. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துருக்காங்க, மறுபடியும் மேலே போயிருக்கு. அகெயின் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்துருக்காங்க, மறுபடியும் வந்து மேலே போயிருக்கு. அகெயின் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட். ஸோ இது ஒரு டைம் 2 டைம் அப்படிங்கிறப்ப இது வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருக்கும். ஆனால் கண்டினியூஸாக இது வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. இது வந்து ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து டிமாண்ட் ஜோனாக வந்து மாறிடும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு டைம் 2 டைம், அதுக்கு மேலே போகும்போது டிமாண்ட் ஜோனாக வந்து மாறுது.
ஸோ எப்போல்லாம் ப்ரைஸ் அந்த ரேஞ்ச் வந்து டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து பையர்ஸ் உள்ளே வந்துடுறாங்க ஃபார் த சர்டன் டைமுக்கு அப்படின்னு அர்த்தம். நல்லா கேட்டுக்குங்க, சர்டன் டைம், நாட் ஆல் த டைம். ஸோ நான் ஆல் த டைம் அப்படின்னா அதை வந்து ஒட்டைக்கவே மாட்டாங்கன்னு அர்த்தம். சர்டன் டைம்னா குறிப்பிட்ட டைமுக்கு அந்த இடத்துல பையர்ஸ் உள்ளே வந்துடுவாங்கன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல செல்லர்ஸ் உள்ள இந்த இடத்துல உள்ள வராங்க பாருங்கள். கரெக்டாக இந்த இடத்துல ப்ரைஸ் வந்தோடனே செல்லிங் வந்து அடிச்சு விட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் செல்லிங் வந்து அடிச்சு விட்ருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் செல்லிங் வந்து இன்றைக்கி வந்து அடிச்சு விட்ருக்காங்க. இது வந்து இந்த ரெசிஸ்டன்ஸை வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து மாற்றுது பாருங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருந்துச்சு. இது அடுத்த ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து கன்வெர்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் பண்ணது. இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து மாறுது. ஸோ எப்போல்லாம் ப்ரைஸ் வந்து இந்த 74,700 வந்து டச் பண்ணுறாங்க, 74,600 டச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் வந்து செல்லிங் உள்ள வராங்க, அதாவது செல்லர்ஸ் உள்ளே வராங்க. இனிமேல் வந்து மார்க்கெட் மேலே போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்து உள்ளே வந்துடுறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் வந்து கீழே இறங்க ஆரம்பிச்சிருது. இந்த டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து கண்டுபிடிக்கிற ஈஸியான மெத்தட் வந்து இதுதான். ஆனால் அதுக்கு குறைந்தபட்சம் ஒரு 2 ரெசிஸ்டன்ஸாவது 2 சப்போர்ட்டாவது அந்த இடத்துல வந்து இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து உங்களால் வந்து இது ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து ஒர்க் ஆகும், ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத உங்களால் வந்து கண்டுபிடிக்க முடியும். எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆளாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். ஒரு 2வது டைமுக்கே உங்களால் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. சரி, ஓகே, இந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் போல இருக்குது, இது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனாக வந்து மாறலாம், ஒரு டிமாண்ட் ஜோனாக வந்து மாறலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களுக்கு சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. ஸோ அதுக்கு நீங்கள் நிறைய சார்ட் ஒர்க் வந்து பண்ணணும். ஆஃப்டர் மார்க்கெட் வந்து நிறைய சார்ட் வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி நிறைய நீங்கள் வந்து எந்த டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து அந்த டிமாண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் உங்களுக்கு வேணுமோ அந்த டைம் ஃப்ரேம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அனாலிசிஸ் வந்து பண்ணணும். இப்போ நீங்கள் அனாலிசிஸ் பண்ணுறது ஒரு 50 மினிட் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு 5 மினிட்ல வந்து ட்ரேட் வந்து எடுப்பீங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 50 மினிட் சார்ட்டை வச்சுக்கிட்டு எந்தெந்த இடத்துலலாம் வந்து நமக்கு வந்து ஒரு டிமாண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் ஜோனுக்கு போகுது அப்படின்னா செல் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்க்கணும். டிமாண்ட் ஜோனுக்கு வந்துருச்சு அப்படின்னா பை பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்க்கணும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பார்க்கணும் அப்படிங்கிற சென்ஸ் என்ன அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு வந்து ரிஜெக்ஷன் வந்து பிரிண்ட் ஆகுதா, சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க, ஒரு புல் பேக் நமக்கு வந்து கிடைக்குதா, ஒரு கேண்டில் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த டிமாண்ட் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஜோன் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். ஸோ இப்போ நாளை நமக்கு வந்து சென்செக்ஸில் ஒரு எக்ஸ்பீரி வேறு இருக்குது. ஸோ அப்போ நாளை நமக்கு வந்து ஒரு டவுன் சைடு வந்து போகுது அப்படின்னா நமக்கு குறைந்தபட்சம் அகெயின் ஒரு 73,500 73,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. மேபி மறுபடியும் வந்து இப்படி கீழே இறங்கிட்டு இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க, இதே மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அகைன் வந்து ஒரு புல் பேக் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து போகும். அப்படி இல்லையா, நமக்கு இன்றைக்கி க்ளோசிங் இருக்கு இல்லையா, அந்த க்ளோசிங் வந்து உடைக்க முடியல அப்படின்னா கொஞ்சமாக வந்து மேலே போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அகைன் இந்த இடத்துல என்ன நடக்கும், நமக்கு வந்து ஒரு ரிஜெக்ஷனில் வந்து பிரிண்ட் வந்து பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் பிரிண்ட் பண்ணாங்க அப்படின்னா மறுபடியும் மேலே போகும். இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணாங்கன்னா மறுபடியும் வந்து இப்படி வந்து கீழே இறங்கும். ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட்டோட டிரெக்ஷன் எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத நாம் வந்து ஒரு அனாலிசிஸ் வந்து பண்ணி வைக்கிறோம், அவ்வளோதான். இப்போ மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வரைக்கும் போகுதா, அப்போ நம்ம இதுக்குள்ளே நாம் வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து சூஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் பிரிண்ட் பண்ணிட்டாங்களா, அப்போ முதல்ல இதோட மீன் வேல்யூக்கு நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸை நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த லெவலில் உடைக்கும் போது அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லையா, நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ப்ராஃபிட்குள்ளே வந்து இருப்போம் அப்படின்னா அது அப்படியே நம்ம வந்து ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு வந்து மூவ் பண்ணிட்டு போக வேண்டியது தான், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே வந்து கிடையாது. ஸோ அடுத்தது நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 காலையிலேருந்து பெருசாக வந்து சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. கரெக்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1:05 ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் நமக்கு வந்து பிரிண்ட் ஆகுது. இப்போ நீங்கள் காலையிலேருந்து நான் வந்து பெருசாக உங்களுக்கு வந்து அப்டேட் எதுவுமே வந்து கொடுக்கல. அதுக்கு ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி வந்து மூவ் வந்து இல்லை. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஓப்பனிங் ஹை இந்த இடத்துல பிரிண்ட் ஆகிருக்கு, 9:45 வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதை வந்து இந்த இடத்துல ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க, 11:25 வந்து பிரிண்ட் ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இந்த வால்யூம் வந்து கரெக்டாக வந்து பாருங்கள், 11:25. ஸோ இந்த வால்யூமை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி வால்யூம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து இருக்குது, எஸ்பெஷலி 11:10. ஸோ இந்த பிரேக் அவுட் வந்து கன்ஃபார்மாக வந்து ஆக்ட் ஆகணும் அப்படின்னா இந்த வால்யூம் இருக்கு இல்லையா, இது வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இருந்திருக்கணும். இந்த இடத்துல வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. மறுபடியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு டவுன் சைட் மாதிரி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வந்து போயிருந்துருச்சு. மறுபடியும் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் கொடுக்குற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துலையும் உங்களுக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணலை. கேண்டில் பார்த்திங்கன்னா 1 மணி கேண்டில், அதுக்கும் வந்து வால்யூம் சப்போர்ட் பண்ணலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன நடக்குது அப்படின்னா
பிரேக் அவுட் நடக்கிற மாதிரி வந்து காமிக்கிறாங்க. பட் நமக்கு வந்து வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணலை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒரு ரேஞ்ச் பவுண்ட் ஒரு நெகட்டிவாக வந்து போகணும் அப்படிங்கிறது தான் வழி, வேறு வழி வந்து கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பையர்ஸ் உள்ள ப்ரைஸை வந்து புஷ் பண்ணி மேலே கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஒரு லோ வந்து பிரிண்ட் ஆகிருக்கு, இந்த இடத்துல ஒரு ஹை வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட ஹையை வந்து மறுபடியும் வந்து நம்மளால் வந்து கட் பண்ண முடியல. சிம்பிள், முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ட்ரெண்ட் ரிவர்சல் எந்த அளவுக்கு வந்து கீழே இறங்கியிருக்கு பாருங்கள். கிட்டத்தட்ட 23,400 ஒரு 23,200 பாயிண்ட் வந்து சிங்கிள் ஸ்ட்ரெச்சில் வந்து கீழே வந்து இறங்கியிருக்கு. அவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் இந்த இடத்துல இருந்திருந்தாலே உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து நம்மளை ஏமாத்துதுன்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் ஏமாத்துறது அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு என்ட்ரி வந்து போட்டுருக்கலாம். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா ஒரு 23,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 23,100 இருக்கலாம். 23,100 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 23,000 22,950 வரைக்கும் வந்து கீழே இறங்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 23,300 நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து ஆச்சு அப்படின்னா ஒரு 23,450 இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி பெருசாக சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்லை. ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. 55,500 ரெசன்ஸ்ன்னு சொல்லியிருந்தோம். அந்த ரெசன்ஸை உடைக்கவே முடியல. இடத்துல ட்ரை பண்ணாங்க, 11:40 ட்ரை பண்ணாங்க, முடியல. 12:20 ட்ரை பண்ணாங்க, முடியல. 1 மணிக்கு ட்ரை பண்ணாங்க, முடியல. அகெயின் 1:30 மணிக்கு ட்ரை பண்ணாங்க, முடியல. ஸோ 4 டைம் ட்ரை பண்ணாங்க, முடியல. மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து இறங்கிருச்சு. ஸோ அகெயின் பார்த்தீங்கன்னா இன்னையோட சப்போர்ட் வந்து கரெக்டாக ஒரு 55,000 வந்து எடுத்துருக்காங்க. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 55,300 நமக்கு வந்து ஒரு ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 54,800 இருக்கலாம். 54,800 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 54,400 54,500 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 55,300 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 55,600 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 74,200 ரெசன்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து ஒரு பிரேக் அவுட் வந்து கொடுத்தாங்க. மறுபடியும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு ஒரு அப்டேட் அப்படிங்கிற மாதிரி நமக்கு வந்து கிடச்சிது. கிட்டத்தட்ட நம்ம வந்து என்ன சொல்லியிருந்தோம், ஒரு 74,600 வரைக்கும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். எக்ஸாக்ட்லி அந்த 74,600 வரைக்கும் வந்து போயிட்டு அந்த இடத்துல இருந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கேண்டில் பிரிண்ட் பண்ணுறாங்க 1.5க்கு. நல்ல ஒரு டவுன் மூவ் வந்து கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்துருந்துச்சு அப்படின்னா ஒரு 74,200 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் ஒரு 73,600 வந்து இருக்கலாம். 73,600 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 73,200 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 74,200 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 74,600 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி காலையில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டெலாம் சுற்றிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் இந்த இடத்துல நியர்லி ஒரு 2:20க்கு நல்ல ஒரு செல்லிங் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு செல்லிங் உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஓப்பனிங் ஹையை நம்மளால் வந்து கட் பண்ண முடியல. 14,200 கிட்ட வந்து ஒரு ஓப்பனிங் வந்து ஹை வந்து இருந்தது, அதை வந்து கட் பண்ண முடியல. அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் மட்டும் மறுபடியும் வந்து கீழே வந்தாங்க. மறுபடியும் சின்னதாக ஒரு புல் பேக், அகெயின் ஒரு நல்ல மூவ் அப்படிங்கிற மாதிரி டவுன் சைடில் வந்து இருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 14,50 ரெசன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் ஒரு 13,950 இருக்கலாம். 13,950 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் ஒரு 13,850 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 14,50 உடச்சாங்க அப்படின்னா குறைந்தபட்சம் 14,150 வரைக்கும் ஒரு அப்டேட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ சேல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.